தொடர் இணைய வழி பயிலரங்கம் 2023 ஆரம்பிக்கப்பட்டு 2025 வரை தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் காலை 5:17 ஆரம்பித்து 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும் இந்த நிகழ்வு இன்று 1033வது நாள். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம். இன்றைய பயிற்றுனர் நம் நற்புலரியின் செல்லப்பிள்ளை ஆண்டனி ராஜன் அவர்கள். பல தளங்களில் அவரது பங்களிப்பை கொடுத்து பல பட்டிமன்றங்களிலும் பேசிக்கொண்டிருக்கும் இன்றைய பயிற்சியாளர் ஆண்டனி ராஜன் நம்ம நற்புலரிலும் தொடர்ந்து பங்கேற்று அவரது பிரசன்டேஷனை கொடுத்து கொண்டிருக்கிறார். மிக சிறந்த எளிமையான நடையில் பேசக்கூடிய ஒரு நபர். அரிய செய்திகளின் கொடுப்பதில் தவறுவதில்லை. இன்றைய பயிற்றுனர் ஆண்டனி ராஜன் அவர்களே நற்புலரி குடும்பம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சார். தேங்க்யூ சார். அருமையான ஒரு தொடக்க உரைக்கு ரமேஷ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக சிறப்பாக நடந்து வரும் அருமையான நற்புலரி காலை தினசரி நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய உரையாடல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 28 நாட்களாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம் என்கிற தலைப்பில் மிக சிறந்த ஆழமான உரையாடல்களை நிகழ்த்தி இருக்கிறோம். பங்கு பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த தலைப்பை தொடங்குகிறேன். இந்த தலைப்பை அருமையாக முதல்ல கொடுத்த குமரசன் சாருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அநேகமா நான் இந்த தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம். நான் முதல்ல யோசிச்சு பார்த்தேன், ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டிராமாட்டிக்கான ஒரு தலைப்பை ஏன் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்போ கிட்டத்தட்ட செப்டம்பர் 28 அக்டோபர் 1 முதல் அடுத்த தலைப்பை வழங்க வேண்டிய நெருக்கடியில் அநேகமா குமரசன் சார் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கழிந்த மாதம் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 20 ஓவர் வடிவில் நடந்து வந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆசிய கோப்பை முழுவதுமே இந்தியா பாகிஸ்தானோடு நடைபெற்ற போட்டிகள்ல கைகொலுக்கவில்லை. அப்போ இந்தியா கைகொலுக்கவில்லை. இறுதி போட்டியில் பாகிஸ்தானோடு மோதும் நிலை ஏற்பட்டது. பாகிஸ்தானோடு மோதும் போது அந்த போட்டியில் அபாரமாக விளையாடி இந்தியா வெற்றி பெறவும் செய்தது. இந்தியா வெற்றி பெற்றதற்கு பின்னால் அந்த கோப்பையை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டினுடைய பிரசிடென்ட் மொஹ்சின் நக்வி அவர்களிடமிருந்து பெறுவதாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் இப்போதைக்கு அந்த ஆசிய கோப்பையினுடைய அலுவலர். ஆனா அவர் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சராக இருப்பதால் இந்தியா அவரிடமிருந்து அந்த கோப்பையை வாங்குவதற்கு சம்மதிக்கவில்லை. அப்போ அது சம்மதிக்காத உடனே மொஹ்சின் நக்வி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கோப்பைய கையோட அவருடைய பாகிஸ்தானுக்கு எடுத்துட்டு போயிட்டார். இந்தியாவிற்கு வெற்றி பெற்ற பின்பும் பதக்கங்கள் வழங்கப்படவில்லை. அப்போ இந்த எண்ண ஓட்டத்துலதான் அநேகமா குமரேசன் சார் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, இது பிரம்மாண்டமான உரையாடல்களை இதன் பின் எழுப்பியது. ஒரு விளையாட்டா இந்திய தேசம் பார்த்திருக்கணும். விளையாட வச்சாச்சு, அதை அவங்க கைகொலுக்குப்பது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஒரு தரப்பும், இந்தியா பாகிஸ்தான் இடையே எப்போதுமே சுமூக உறவு அப்படிங்கிறது இருந்ததில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்க கிட்ட இருந்து நம்ம கோப்பையை வாங்காததுதான் சரி, அதுதான் நம்ம மக்களுக்கு நம்ம செய்கிற மிகச்சரியான தியாகமான இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த உரையாடல்களும்
நடந்து கொண்டே இருந்துச்சு. சரி, இப்போ இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே ஒரு விளையாட்டு என்பது என்ன, ஒரு விளையாட்டு என்பது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சற்று சாதாரண நிலையிலிருந்து மாறி பார்ப்பதாக இருந்தா, விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் பவர் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளோட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஐபிஎல் மேட்ச் சமீபத்தில் அந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல இந்தியாவினுடைய அனைத்து நகரங்களிலும் நடக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல பங்கு பெற்று வர்றார். அந்த வருட இறுதியில அவருக்கு ஆஸ்திரேலியா டூர் பண்ணணும். ஆஸ்திரேலியா டூர்ல நமக்கு தெரியும் அதிவேகமான ஆடுகளங்கள் இருக்கும். அட்லைட், பெர்த் இந்த மாதிரியான பிச்செல்லாம் வேகப்பந்து வீச்சுக்கு பிரசித்தி பெற்ற பிச்சு. அப்போ விராட் கோலி ஐபிஎல் மேட்ச் விளையாடிட்டு அவுட் ஆகி வந்து வெளியே உட்கார்ந்துருக்கார். அவருடைய கண்கள் மொத்தமுமே அந்த ஐபிஎல் நடக்கக்கூடிய கிரவுண்ட்ல மட்டும்தான் இருந்துச்சான். ஆனா அவருடைய உடல் மட்டும்தான் அங்க இருந்துச்சு, மனம் அப்படிங்கிறது அங்க இல்லை. அவர்கிட்ட திடீர்னு கூட இருந்த பிளேயர்ஸ் உலுப்பி கேட்கிறாங்களாம், விராட் கோலி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ விராட் கோலி சொன்ன பதில் என்ன சொன்னாரா அப்படின்னா, பெர்த் டெஸ்ட்ல ஸ்டார்க் பவுலிங்க அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அப்போ வருட அந்த போட்டி தொடங்குவதற்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. இப்போ இவர் இருக்கக்கூடிய இடமும் இந்தியா தான். ஆனாலும் அவருடைய பவர் ஆஃப் இமேஜினேஷன் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில தான் இருக்குது. அதே மாதிரி அவர் சொன்னது மாதிரி 6 மாதங்களுக்கு பின் ஆஸ்திரேலியா தொடர்ல பங்கு பெறாரு. அதே மாதிரி அவர்களுக்கு எதிராக மிகச்சிறப்பாக 2 சதங்கள், அரை சதங்கள்னு பின்னி பெடலெடுத்து அவர் சொன்னபடி அதை செய்து முடித்து விடுகிறார். விளையாட்டு என்பது இதுதான். பெரும்பாலும் பவர் ஆஃப் இமேஜினேஷன் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வரும். இன்னும் ஒரு வார்த்தைகள்ல சொல்வதாக இருந்தா பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தில் நான் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேனோ, நான் எப்படியெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த விளையாட்டு. அப்ப இந்த விளையாட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்ப இந்த ஏசிய கோப்பை, ஆசிய கோப்பையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆசிய கோப்பை தொடங்குவதற்கு முன்னால் ஏறத்தாழ செப்டம்பர் 6ஆம் தேதி இந்திய அணி வீரர்களிடம் கேட்டதாம், நாம எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற வேண்டும், எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்ப திலக் வர்மா அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுல எழுதி போட்டிருந்தாராம், இந்த உலக கோப்பையில் நான் மிகச்சிறப்பாக விளையாடி ஆட்ட நாயகன் விருது நான் பெற வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுத்திருந்தாராம். அதே மாதிரி அதனுடைய வின்னிங் ஹிட் அடிச்ச ரிங்கு சிங் கிட்ட அதே 1 மாசத்திற்கு முன்னாடி கேட்டதற்கு ரிங்கு சிங் எழுதி கொடுத்திருந்தாராம், இந்த ஆசிய கோப்பையினுடைய இறுதி போட்டியில் வெற்றிக்கான ரன் என்னால் அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்திருந்தாராம். அதே வருண் சக்கரவர்த்தி பவுலிங் ஆல்ரவுண்டர் அவர் கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இந்திய அணி ஒரு போட்டியிலுமே தோல்வி அடையாமல் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். இந்த 3 விஷயங்களுமே அந்த உலக கோப்பையில் நிறைவேறியது. ரிங்கு சிங்கு வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கான விஷயம். ஏன் அப்படின்னா அதுவரை அந்த ஆசிய கோப்பையில கிட்டத்தட்ட 8 ஆட்டங்களிலும் அவர் விளையாடவே இல்லை. 9வது ஆட்டத்தில் அவர் பங்கேற்பார், அவர் கையால் தான் வெற்றிக்கான ரன்கள் அடிக்கப்படும் அப்படிங்கிறது ஏறத்தாழ நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம். ஆனா 8 ஆட்டங்களில் சேர்க்கப்படாத ரிங்கு சிங் இறுதி போட்டியில் சேர்க்கப்படுகிறார். இறுதி போட்டியில் இறுதி பந்தில் வெற்றிக்கான ரன்னை அடிக்கக்கூடிய வேளையில கூட நிற்கக்கூடிய அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட இவரு உள்ள வந்து வெற்றிக்கான ரன்னை அவர் எப்படி எழுதி போட்டாரோ அதே மாதிரி அடிக்கிறார். அப்ப இந்த விளையாட்டு அப்படிங்கிறது நம்முடைய பவர் ஆஃப் இமேஜினேஷன், பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதை விட நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய களமாக இருக்குது. அப்போ எந்த மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாம் இந்த விளையாட்டின் மூலமாக நாம் வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டி இருக்குது. ஏறத்தாழ 15,000 ஆண்டுகளுக்கு பின்னால் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித இனம் எப்போதுமே வேட்டையாடி இனமாகத்தான் இருந்திருக்கு. மனிதனுக்கு ஆசை அப்படிங்கிறது தன்னோடு இருக்கக்கூடிய சக மிருகங்களை அடித்து கொன்பது. அப்போ இந்த உணர்வு அப்படிங்கிறது
கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனாக மாறி நம்ம உருவெடுக்கும் போது பரிணாம வளர்ச்சியில நாகரிகம் அடைந்து விட்டான் அப்படின்னு மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த உணர்ச்சிகளை நாம கட்டுப்படுத்த தொடங்கிட்டோம். அப்போ இந்த உணர்ச்சிகள் எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டு வரும்போது அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம் வேணும் இல்லையா? அந்த களமாக மட்டும்தான் இன்றைய காலகட்டங்கள்ல விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சும்மா இப்படி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஆ ஊ கமான் அப்படின்னு கத்த முடியுமா அப்படின்னு கேட்டா நம்மளால கத்த முடியாது. அதே ஒரு விளையாட்டு போட்டிக்காக இறங்கி நின்றுட்டு உன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்மளால வெளிப்படுத்த முடியும். நீங்க களங்கள்ல நம்முடைய வீரர்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை நம்ம பார்த்திருப்போம். அப்போ இப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து வர மனிதன் ஒரு கட்டத்துல அவனுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். அப்போ அந்த உணர்ச்சிகள் அந்த விளையாட்டின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றப்படுகிறது. இன்னொரு 3000 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தாலியினுடைய ரோம் நகர்ல இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மைதானங்கள் அப்படிங்கிறது அதற்கான ஒரு உதாரணம். ஏன் அப்படின்னா, மனிதன் அவனுள்ள என்னதான் மனிதனாக மாறி பரிணாம வளர்ச்சியில மாறி இருந்தாலும் அவனுள் எப்போதுமே ஒரு மிருகம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த மிருகம் வெளிவரும். அந்த மிருகத்துக்கும் உண்மையான மிருகத்துக்கும் சண்டை போட்டு அதில் யார் வெற்றி பெறுவது என்று ருசி கண்டவர்கள் ரோமானியர்கள். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அன்னைக்கு அந்த விளையாட்டு மைதானங்கள் அந்த நாட்டுல அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் காட்டும் பொருட்டு மனிதர்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த விளையாட்டு அப்படிங்கிறது எப்போ இதற்கு மேல் உணர்ச்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறதோ அப்போ இந்த விளையாட்டு என்பது தேசபக்தி தான். இதற்கு இன்னும் ஒரு விஷயமாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப விராட் கோலியே ஃபேமஸா இருக்கனால அவரை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். விராட் கோலியுடைய அந்த ஜெர்சி இந்தியன் ஜெர்சியை போட்டிருப்பாரு. இந்தியன் ஜெர்சியை போட்டுட்டு ஒவ்வொரு முறையும் அவர் அந்த பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நான் விளையாட்டுக்காக இந்த விளையாட்டுல இல்ல 150 கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக நான் இந்த விளையாட்டில் பங்கு பெறுகிறேன். இந்த ஜெர்சி இருக்கு இல்லையா, அந்த நீல நிற உடை, இந்த உடையை ஒவ்வொரு முறை நான் அணிவதும் என்னுடைய இந்திய தேசத்திற்கு நான் சேர்க்கிற பெருமையாக கருதுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ விளையாட்டு ஏதோ ஒரு நம்முடைய உணர்ச்சிகளுக்காக படைக்கப்பட்டது. அந்த உணர்ச்சிகளுக்கு மேல தேசபக்தி எப்போதுமே இருந்து கொண்டு வந்துதான் இருக்கிறது. அப்போ தேசபக்தி எப்போது ஒரு விளையாட்டின் மீது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதோ அப்போ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சக மனித உணர்வு வர்சஸ் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறத பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா இது ரெண்டுமே ஏறத்தாழ ஒன்றாகிவிடுகிறது. சக மனித உணர்வும் தேசபக்தியையும் ஒன்றாக நாம் எடுத்துக்கொண்டோம். அதனால்தான் நம்ம கிட்ட ஏராளமான உணர்ச்சிகளை நம்ம அதுல வெளிப்படுத்த முடியுது. அந்த உணர்ச்சிகளை தொடர்ந்து வெளிப்படுத்தப்படும் முறை இந்த சக மனித உணர்வு அப்படிங்கிறது தேசபக்தி அப்படிங்கிறது விளையாட்டில் இது ரெண்டும் இருந்து கொண்டே இருக்கும். இருந்தால் மட்டும்தான் இது மிகச்சிறந்த வணிகமாக மாறும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசபக்தி என்பது வேறல்ல, இந்த சக மனித உணர்வு அப்படிங்கிறது விளையாட்டுக்கு அந்யோன்யமாக போய்விட்டது. விளையாட்டின் மீது இந்த தேசபக்தி ஏற்றப்படும் போது இந்த சக மனித உணர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத விஷயம். சரி, அப்ப இந்த விளையாட்டில் ஏற்படக்கூடிய வேறு விதமான நன்மைகள் அப்படிங்கிறது என்ன? இதுல சக மனித உணர்வே இல்லையா அப்படின்னு கேட்டா விளையாட்டுல ஏராளமான நன்மைகளும் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட இந்த விளையாட்டு நமக்கு என்ன எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 நான் என்னுடைய கல்லூரியில படித்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேனுடைய பெயர் அப்படிங்கிறது உசைன் போல்ட். நீங்க எல்லாருமே உசைன் போல்ட்டை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேகமான மனிதன், மின்னல் வேக மனிதன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் 2008 நாங்களும் இதே மாதிரி உசைன் போல்ட்டை பற்றி நிறைய கேள்விப்படுவோம். அவர் மின்னல் வேகத்துல ஓடுறாரு அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனிதன் ஏறத்தாழ ஒரு முந்திரி கொட்டை மாதிரி கொஞ்சம் எல்லாத்துலயுமே முதல்ல வேகமா ஓடிடுவார்.
ஆஹ் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்ல போனா 2011 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும். அதுல அதனுடைய முந்தைய தகுதி சுற்றுகள்ல உசேன் போல்ட் அப்படிங்கிறவர் ஓடி இருப்பார். அப்ப அவர் ஓடுனதை பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ அந்த கன் ஷூட் டைம்ல ஃபர்ஸ்ட் பிக் பண்ணி எடுத்தது உசேன் போல்ட்டாகத்தான் இருக்கும். ஏறத்தாழ அந்த 90 மீட்டர்களை கடந்த பின்பு கடைசி 10 மீட்டர்களுக்கான ஓட்டம் என்பது அவர் ஜாகிங் தான் பண்ணியிருப்பார். ஜாகிங் அப்படி இல்லாட்டி லிட்ரலி ஃப்ரீயா ஒரு வாக்கிங் போற மாதிரி போயிருப்பார். அந்த 90 மீட்டர்கள் அதிவேகமாக போயிருப்பார். இது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உசேன் போல்ட்டினுடைய கடுமையான பயிற்சி அப்படிங்கிறது ஒரு காரணம். அதே சமயத்துல என்னுடைய தேசத்திற்காக என்னுடைய தேசத்தினுடைய பெயரை வெளியில சொல்ல வைக்கணும் அப்படின்னா அதற்கு என்னுடைய விளையாட்டு தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு காரணம். இப்ப இதே இடத்துல நான் நிப்பாட்டிட்டு உசேன் போல்ட்டுக்கே திருப்பி வர்றேன். இந்த உசேன் போல்ட் இதே காரணத்துக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய தேசத்தை இந்த உலகம் முழுவதும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போட்டிகள்ல தொடர்ந்து பங்கேற்கார். ஆனா அவருடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது அந்த முந்திரி குட்டத்தனமான ஓட்டம். அதே 2011 இறுதி போட்டியில பங்கு பெறும்போது கன் ஷூட்டுக்கு முன்னாடியே எழும்புனனால அவரை ஃபவுல் ஸ்டார்ட் பண்ணி வெளியேயும் தள்ளிடுவாங்க. இப்ப இதே உசேன் போல்ட் 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல திருப்பி வர்றார். லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல திருப்பி வந்து அவருடைய அந்த பிரச்சனையை முழுவதுமாக களைவதற்கு முயற்சிக்கிறார். இப்போ அவருடைய அவசர தரத்தினால கன் ஷூட் டைம்ல எந்திரிச்சு ஓடுனதுனால இதற்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி ஏகப்பட்ட ஃபவுல் வாங்கியாச்சு. அப்போ அவரு கன் ஷூட் பண்ணாலும் எழும்பக்கூடாது. அப்போ இந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். கன் ஷூட் பண்ணும் போதே எழும்பி ஓடினா மட்டும்தான் ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் லீடு வச்சா மட்டும்தான் கடைசியில் வெற்றி பெற முடியும். உசேன் போல்ட் அதை செய்ய போவதில்லை. அப்போ அந்த கன் ஷூட் பண்றாங்க, இவரு உட்கார்ந்து தான் இருக்கிறார். அந்த 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ் வீடியோஸையும் 2012, 11 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வீடியோஸையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வித்தியாசங்கள் ரொம்ப அருமையாக புரியும். உட்கார்ந்து இருப்பார். 2012 அந்த கன் ஷூட் பண்ணும்போது லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல உட்கார்ந்து இருப்பார். அவர் கூட உள்ளவங்க ஏறத்தாழ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3ல இருந்து 4 மீட்டர் போன பிறகுதான் தொடங்குவாரு. அவருடைய குறி அப்படிங்கிறது முதல் 10 மீட்டர்கள் கடிந்த பின்பு ஏற்படக்கூடிய அந்த வேக அதிகரிப்பு தான். அதற்கு 10 மீட்டருக்கு அப்புறம் ஒரு 70 மீட்டருக்குள்ள இவர்களை எல்லாம் விட பல மடங்கு வேகமாக ஓடுவார். பல மடங்கு வேகமாக ஓடி அந்த இறுதி 10 மீட்டர்களை எப்படி இதற்கு முந்தைய தகுதி சுற்றுகள் உலக தகுதி சுற்றுகள்ல செஞ்சாரோ அதே மாதிரி லிட்டரலா வாக்கிங் பண்ணி முடிச்சிருப்பாரு 2012. அப்போ முந்திரி கொட்டை அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பழக்கமாக இருந்தது. ஆனாலும் அதற்காக இந்த விளையாட்டிற்காக தன்னை மாற்றிக்கொண்டு ஒட்டுமொத்த தகுதியையும் மேம்படுத்தி கொண்டு அந்த 12 ஒலிம்பிக் போட்டியில பங்கு பெற்று தங்கத்தையும் எடுத்திருப்பார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து 3 முறை ஒரே ஓட்டப்பந்தய பிரிவின் 3 பிரிவுகளில் தொடர்ந்து 3 முறை தங்கம், ஏறத்தாழ ட்ரிப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முறை 3 தங்கங்களை தொடர்ந்து 3 முறை குவித்தவர்கள். அதுல ஒரே ஆளா இருக்கக்கூடியது இன்னைக்கு உசேன் போல்ட் தான். இந்த உசேன் போல்ட்டை பத்தி பேசும்போது நமக்கு ஜமைக்கா அப்படிங்கிற நாடு ஞாபகத்துக்கு வரும். ஜமைக்கா அப்படிங்கிற நாடு நமக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, ஏன்னா அன்னைக்கு 2008 ஜமைக்கா அப்படின்னு ஒரு நாடு இருக்கா அப்படின்னு எங்க கிட்ட கேட்டிருந்தா எங்களுக்கு கண்டிப்பாக ஜமைக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா உசேன் போல்ட்னால எங்களுக்கு ஜமைக்காவை தெரியும். உசேன் போல்ட்டை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தனாலும், உசேன் போல்ட்டை பத்தி படித்தனாலும் உசேன் போல்ட்டினுடைய ஜமைக்கா நாடை நாங்க படிக்க தொடங்கணும். அப்போ விளையாட்டுகள் என்பது அதன் மீது ஏற்றப்படும் உணர்ச்சிகள் ஒரு பக்கம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல் இன்னொரு பக்கம், அதை தாண்டி அது எப்போதுமே தேசபக்தியோடு தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது. அப்போது அந்த விளையாட்டுகள் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருக்குது. ஏன் அப்படின்னா, எங்கேயோ ஒரு 10 பேர் விளையாடுறாங்க, எங்கேயோ ஒரு 5 பேர் கபடி விளையாடுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம போய் பார்ப்போமா? இல்லையா? ஆனா 11 இந்தியர்கள் விளையாடுறாங்க, அதுவும் 11 பாகிஸ்தானியர்களுக்கு எதிராக விளையாடுறாங்க அப்படிங்கும் போது இயல்பிலேயே நம்முடைய ஆர்வம் தூண்டப்படுகிறது. அப்போ இயல்பிலேயே சிறு வயதிலிருந்தே நம்முடைய விளையாட்டுகள் அப்படிங்கிறது நம்முடைய தேசபக்தியோடு தொடர்பு படுத்தி தான் நமக்கு இங்க கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இதே உசேன் போல்ட்டுக்கே திரும்பவும் வர்றேன். இந்த
இவருடைய தேசபக்தியை எப்படி ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவரு வாழ்நாள் முழுவதும் இவருடைய உசேன் போல்ட் ஓடின இடத்துல எல்லாம் 2வது செகண்ட் பிளேஸ் யாருக்கு கிடைச்சிருந்து அப்படின்னு நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா, ஜஸ்டின் கேட்லின் அப்படிங்கிற ஒரு யுஎஸ் தடகள வீரர் ஒருத்தர் பெற்றிருப்பார். அமெரிக்க வீரர் ஒருத்தருக்கு கொடுத்திருப்பாங்க. ஜஸ்டின் கேட்லின் அப்படிங்கிறவரு மிகச்சிறந்த ஒரு தடகள வீரர். எங்கெல்லாம் உசைன் போல்ட் பங்கு பெறலையோ அங்கெல்லாம் ஜஸ்டின் கேட்லினோட கோல்டுல ஜஸ்டின் கேட்லினோட பெயர் எழுதியிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த உசைன் போல்ட் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்ததுனால ஜஸ்டின் கேட்லின் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த வீரருக்கு வரலாறு முழுவதும் ஏறத்தாழ 2008ல இருந்து 2016 வரை அந்த ஜஸ்டின் கேட்லின் 2ஆம் இடம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப அவர் பீட் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் யுஎஸ்ஏ. நாம இதே யுசேன் போல்ட் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணியிருந்தோம். அந்த விளையாட்டுல யார் ஜெயிச்சிருப்பா? ஜஸ்டின் கேட்லின். ஜஸ்டின் கேட்லின் என்ன கண்ட்ரி? அமெரிக்க கண்ட்ரி. அமெரிக்கங்க எப்பவுமே ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குறது இயல்புதான் அப்படின்னு நம்ம கடந்து போயிருக்கலாம். ஆனா ஒரு வசதியும் இல்லாத ஜமைக்காவிலிருந்து ஒருத்தன் அமெரிக்க வீரனை தோற்கடித்தான் அப்படிங்கிறது தான் வரலாறாக இருந்தது. அந்த இடத்துலதான் தேசபக்தி அப்படிங்கிறது எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக தூக்கி வீசப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்ப இந்த விளையாட்டுல நாம எப்பவுமே தேசபக்தியை கலந்துகிட்ட போது சக மனித உணர்வு அப்படிங்கிறது இடம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைய கருத்து. சரி, அப்ப இந்த சக மனித உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டா இருக்கிறது. குழந்தைகளிடம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தைகள் அதே எண்ணங்களில் தான் விளையாடி ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லலாம். சரி, இதை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னால் என்னுடைய குழந்தை இந்த ஸ்கேட்டிங் பிராக்டிஸ் பண்றது உண்டு. சரியாக தூத்துக்குடியில நடு உச்சி வெயில்ல 100 மீட்டர், 200 மீட்டர், 1500 மீட்டர் கிட்டத்தட்ட 3 விதமான ஸ்கேட்டிங் சறுக்கு போட்டிகள் தூத்துக்குடியில அந்த வெயில்ல நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்க அந்த விளையாட்டு போட்டியில பங்கு பெறுவதற்காக தூத்துக்குடி போயிருந்தோம். அப்போ அந்த விளையாட்டினுடைய முதல் போட்டி சரியாக 12 மணி அளவில் 1500 மீட்டர் ரன்னிங் அந்த குழந்தை ஓடணும். அப்ப என்னோட பொண்ணோட சேர்ந்து ஏறத்தாழ 5 குழந்தைங்க இதே மாதிரி ஓடுறாங்க. 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க ஒரு 5 பேர் ஓடுறாங்க. அந்த 5 பேர் இணைந்து ஓடும்போது கிட்டத்தட்ட அந்த 1500 மீட்டர்னா ஒரு லேப் அப்படிங்கிறது 400 மீட்டர். அப்ப கிட்டத்தட்ட 3 ரவுண்டு ஃபுல்லா பண்ணி முடிக்கணும். அப்போ என்னுடைய குழந்தை அப்ப என்ன பண்றா அப்படின்னா அந்த ஏறத்தாழ 3 ரவுண்டு அடிக்க வேண்டியதுல அந்த குழந்தை 2 ரவுண்டு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுச்சு. 3வது ரவுண்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பகுதி ஓட்டி முடிச்சாச்சு. அவ 2வது பொசிஷன்ல இருக்கா. பக்கத்துல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல உள்ள இன்னொரு குழந்தையும் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இழுத்து வேகமா ஓடுனா என்னுடைய குழந்தைக்கு முதல் பரிசு அப்படிங்கிறது கிடைத்திருக்கும். அப்போ அந்த சமயத்துல எதிர்பாராத விதமாக இவ என்ன பண்ணா அப்படின்னா வழுக்கி கீழே விழுந்துட்டா. கீழே விழும்போது ஒரே அழுக. விழுந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக வலி. கீழே விழுந்ததுல எல்லாருடைய பார்வையும் அவள் மேல் பதிந்து விட்டது. இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்னால் நான் கீழே விழுந்துட்டேனே அப்படிங்கிற அவமானம், அதோட அப்படியே அழுது கொண்டு வெளியேறியவள் தான். என்னுடைய தோல் அப்படியே முகத்தை பதிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் அழுது கொண்டே இருந்திருப்பாள். இப்போ இந்த 1/2 மணி நேரத்திற்கு பிறகு அடுத்த 400 மீட்டர் சுற்றுல இவ போய் விளையாடணும். ஆனா இவ இன்னும் அழுதையே முடிக்கவில்லை. அதற்கு 2 காலும் கொடுத்துட்டாங்க, போகணும். இவ போக மாட்டா அப்படிங்கிறது தோணிடுச்சு. ஏன் அப்படின்னா சின்ன குழந்தை, ஏராளமான அவமானம். இனி எப்படி அவ இதுல போவா? அப்ப நம்ம கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த தருணத்துல அவளுடைய தோழி, எப்படி அந்த 1500 மீட்டர்ல முதல் பரிசை வென்ற அந்த குழந்தை முபித்ரா அப்படிங்கிற அந்த குழந்தை இவளை கூப்பிட்டுச்சு. ஐலின் வா விளையாட போவோம் அப்படின்னுச்சு. சிம்பிள். அத்தனை நேரம் அழுது கொண்டிருந்தவள் இம்மிடியட்டா கையில அந்த காலில் அந்த ட்ராக் ஷூ எடுத்து போட்டுட்டு என்ன நினைச்சானே தெரியாது. 2 கால் கொடுத்தாங்க. அவன் இன்ஸ்ட்ரக்ஷனே கவனித்து இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா என்ன நினைச்சான்னு தெரியாது. இம்மிடியட்டா ஷூ தூக்கி போட்டா. அவ கிளம்பி போயிட்டா.
நான் அடுத்த 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஓட்ட போறேன் அப்படின்னு. இந்த 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரே சுற்று ரொம்ப வேகமாக சுற்றி முடிக்கணும். திருப்பியும் தொடங்குறாங்க. அந்த விழுந்த எண்ணங்கள் அவளுடைய மனதில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப லேட் ஸ்டார்ட். 6 பேர் ஓடிய அந்த ஓட்டத்துல அவள் தொடங்கிய இடம் 6வது இடம். அதுல அந்த 6வது போற குழந்தை கொஞ்சம் வலிக்கு விழுந்துட்டாங்க. அதனால இவ ஆட்டோமேட்டிக்கா 5வது கடைசி இடத்துல ஓட தொடங்குறா. என்ன நினைச்சாலோ தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நிதானம், பொறுமையாக ஒவ்வொருத்தரையா பீட் பண்ண தொடங்கினா. பீட் பண்ண தொடங்கி ஒரு அந்த பகுதியினுடைய 300 மீட்டர் முடிவுல கடைசி 2 பேர் இருந்தாங்க. அதுல முதலிடம் போகக்கூடிய தோழி கொஞ்சம் வேகமா போயிட்டனால அவங்க போயிட்டாங்க. கடைசி ஒரு சில நொடிகள்ல கடைசி 2வது இடத்துல இருந்த பொண்ணையும் ஓவர்டேக் பண்ணி 2ஆம் இடத்தையும் பெற்று அதற்கு அப்புறம் நடைபெற்ற ஒரு 200 மீட்டர் பந்தயத்திலையும் வெற்றி பெற்று 2 பதக்கங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. இதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு நேரம் நான் தேத்தி பார்த்தேன். ஆனா அவள் எழும்பவே இல்லை. ஆனா அவள் அதை எழும்பி செல்வதற்கான மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறது, அவளுடைய தோழி கூப்பிட்டா அவ போனா. அவ்வளவுதான். அந்த சக மனித உணர்வு. அந்த குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டு என்பது அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை அவர்கள் விளையாட்டாக ரசிப்பதால் அந்த குழந்தை கூப்பிட்டதும் இவளால எழும்பி போக முடிஞ்சது. நம்ம பொறுத்த அளவுல நாம விளையாட்டுகளை விளையாட்டாக பார்ப்பதை தாண்டி நம்முடைய உணர்வுகளை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தக்கூடிய இடமாகவும், நம்முடைய தேசபக்தியை கலந்து கொள்கிற இடமாகவும் அது மாற்றிவிடும் போது இந்த விளையாட்டின் மீது வணிக காரணங்கள் ஏராளமாக ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஏராளமான வணிக காரணங்கள் இந்த விளையாட்டின் மீது ஊற்றப்படும் போது சக மனித உணர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு கேட்டா அது இருக்காது அப்படிங்கிறது தான் திண்ணமான ஒரு எண்ணம். அப்போ விளையாட்டை வணிகத்தை தாண்டி உணர்ச்சியை தாண்டி மற்ற சில காரியங்களுக்காக நாம செலவிடுவோம் அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வர்சஸ் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது இன்னொரு நிலையிலிருந்து நமக்கு கை கொடுக்கும் என்பது உண்மை. இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். தேங்க்யூ ஆண்டனி ராஜன் சார். ரொம்ப அருமையான ஸ்பீச்சு. எக்ஸாக்டா தலைப்போட்டி நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு இமேஜினேஷன் சேர்ந்தது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புங்கிறது ஒரு அதுக்கும் பேட்ரியாட்டிசத்துக்கும் பெரிய சம்பந்தமே படுத்தி பார்க்கக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள். ஏன்னா ஸ்போர்ட்ஸை தான் பார்க்கணும், தேசபக்திங்கிறது வேற அப்படின்னு சொன்ன விஷயங்கள். உசைன் போல்ட்டை பத்தி எப்படி அவர் அந்த ஓட்டப்பந்தயத்துல அவருடைய நிலையை நிலைநிறுத்திக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு பின்னணி அவருடைய தவறுகளை திருத்தி எப்படி அந்த ஃபவுல்ல இருந்து வெளில வந்தார்ன்ற ஒரு செய்திலாம் அருமையான திரட்டு அப்படின்னு சொல்லணும். அதே சமயம் உங்களுடைய டாக்டரை அந்த இதுல ஒரு போட்டியில சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கு பிறகு ஒரு விளையாட்டு அப்படியே வா விளையாட போலாம் அப்படின்னு நம்ம தோழி கூப்பிட்ட உடனே அவங்க வின் பண்ண ஒரு நிகழ்வையும் ஸ்டார்ட் பண்ணீங்க. ரொம்ப அருமையான கோர்வையான தெளிவான நீரோடை போல ஒரு ஸ்பீச்சு. அருமை. ஆண்டனி ராஜன் எப்பவும் போல நல்ல பர்ஃபார்மன்ஸ், ப்ரெசன்டேஷன், நிறைய செய்திகளையும் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. நற்பலரி குடும்பம் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் நபர்கள் நம்ம தளத்தில் இருந்தால் தெரிவிக்கலாம். நம்ம எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நம்ம தளத்தில் இல்லாத பட்சத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகம் முழுவதும் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் அது கிடைக்க வேண்டியும் ஒரு பிரார்த்தனையை வைப்போம். உலகம் முழுவதும் இருப்பவர்கள் உடல்நலம், மனநலம் மேலோங்கி வாழ
ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்கு போவோம். மில்டன் சார், உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் நற்பதி வணக்கம். மார்க் அண்டோனி வழக்கம் போல அவருடைய என்ன சொல்றது, நம்ம இவர் வீராசா சொல்ற மாதிரி என்ன சொல்வதுன்றது தெரியவில்லை அப்படிதான் சொல்லணும் போல. அந்த அளவுக்கு ஒரு நான் ஏதோ ஐ எம் நாட் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை கிரவுண்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வச்சுட்டேன். நாட் இந்த ஆர்டினரி கிரவுண்ட், இந்த ஒலிம்பிக் கிரவுண்ட், அது மாதிரி ஏதோ பெரிய கிரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இது. விராட் கோலி பற்றி சொன்னதாகட்டும், மற்ற அவருடைய மகளை பற்றி சொன்னதாகட்டும், எல்லாமே வந்து என்ன சொல், அதாவது இந்த விளையாட்டை பற்றி சொல்லிட்டு கடைசியில நட்புல வந்து முடிச்சார். அதுதான் நட்பு தான் வந்து அந்த அசோசியேஷன், ஃபெலோஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் வந்து விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவிக்கும், எல்லாருமே ஊக்குவிக்கும். இப்போ இங்கே வர்றதும் நட்பு நேரினுடைய சிறப்பும் அதுதான் அப்படின்றத அவர் மூலமா இன்னும் சிறப்பாக புரிஞ்சுக்கினேன். ரெண்டு கருத்து வந்து, ஒன்று வந்து உசேன் போல்ட்டு அந்த ஜமைக்கா பற்றி சொன்னாரு. ஜமைக்கா முழுவதுமே அந்த வேகம், அங்கே மக்கள் எல்லாருக்குமே அந்த ஸ்பிரிட் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஜமைக்கால ஒர்க் பண்றாரு. ஸோ அவங்க எல்லாமே என்ன சொல்ற, அவங்களும் சரி, கென்யாலே வந்து கென்யா ரன்னிங் ஸ்கூல்ஸ்லேயே வச்சிருக்காங்களா. இப்போ நம்ம நர்சரி ஸ்கூல், அப்புறம் பலவிதமான பள்ளிகள் இருக்கு இல்லையா, இங்கே அரசு பள்ளி, மற்ற பள்ளி, அதே போல் அங்கே வந்து ரன்னிங் ஸ்கூல்ஸ்லேயே பேர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ரன்னிங், அப்புறம் மற்றதெல்லாம் படிப்பு, அதெல்லாம் அப்படி இருக்குன்ற மாதிரி அத்லெட்ஸை வந்து ரொம்ப பேசிக்காக அந்த டிஎன்ஏ லெவல்ல இருந்து அவங்க உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஜமைக்கா ஆகட்டும், கென்யா ஆகட்டும், அது மாதிரி மற்ற சில நாடுகள் ஆகட்டும். ஸோ அதை வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் வெரி வெரி மச் அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான தகவலாக சொல்லி ஆண்டோனிக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் இந்த இடம் சார்கிறேன். நன்றி மில்டன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நாராயணன் சார், நீங்க பேசலாம். வணக்கம், எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். ஆண்டனி ஒரு வித்தியாசமான மனிதர் தான். வித்தியாசமான தகவலோட இந்த தலைப்புக்கு ஒத்து நிறைய தகவல் கொடுத்தாங்க. உண்மைதான், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து தோல்வி அடைஞ்சா அது வந்து சாதாரணமார்கள் சொன்னா கூட அந்த மனசு ஆறாது. அதே இனத்துல உள்ள ஆள் சொல்லும் போது அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பவர் வந்து உண்மையிலே இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு வெற்றி அடைகிற மனிதரோட வாழ்க்கை வரலாறை பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல வாழ்க்கையில அவமானங்கள், பல தோல்வியில சந்திச்சாதான் அவங்க வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. முதல்ல வெற்றி அடைஞ்சவன் கண்டினியூவா வெற்றியா இருக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி உசேன் போல் இருக்காதான், அவங்க வந்து ஒரு ஷூ வாங்குறது கூட கஷ்டப்பட்டாரு. அவரோட லைஃப முன்னாடி போய் பாருங்க. அவர் பல கஷ்டங்கள், பல அவமானங்கள் அப்படி தாண்டி வந்துதான் அவரோட நாட்டுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மூலமா அவர் நாடை வெளியில கொண்டு வந்தார். இந்த மாதிரி நீங்க ஒலிம்பிக்ல போய் பார்த்தீங்கன்னா, சில பதக்கங்கள் வாங்குற நாடுகளை பார்த்தா அந்த நாடுகள் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்கதான். இன்னும் வளர்ச்சி அடைஞ்ச அமெரிக்கா, வேற எந்த நாடும் வராத அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்க நம்பர் 1 இருப்பாங்க. அது மாதிரி இந்த விளையாட்டுத்துறை ஒண்ணுதான் அந்த நாட்டோட பற்றையும் சேர்த்து கொண்டு வருதுன்னு சொல்லி அழகா சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணைய பத்தியும் சொன்னாங்க. உண்மை அப்படிதான். எல்லா பேரண்ட்ஸுமே படிப்பை தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம வந்து அந்த குழந்தைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அது நமக்கும் ஒரு நல்லது, அந்த குழந்தைகளுக்கும் நல்லது. ஒரு நாட்டோட ஒரு நாடு பத்தி சொல்லும் போது ஒரு கேமை ஒத்தி தான் அந்த நாடை சொல்ல முடியும். இன்னைக்கு நம்மளோட நாடை பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாக்கி, ஒரு கபடி அப்படின்னா இந்தியா அப்படின்னு ஒரு நேம் வந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்கு. அதுல வந்து அவங்க நிச்சய நாட்டுப்பற்றோட இருப்பாங்க. அந்த கிரிக்கெட் வீரர்கள் அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போடும்போது உண்மையிலே நாட்டுப்பற்றோட அவங்க சொல்றது ரைட்டு தான். 130 கோடி மக்களுக்கு சார்பாக தான் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அது சொன்ன மாதிரி அவர் சொன்னார்ல, நம்ம விளையாடினா கூட அந்த மாதிரி கத்த மாட்டோம், ஆனா டிவி முன்னாடி உட்காந்து கத்துறது இது உண்மையிலே ஒரு உணர்ச்சி வசம் தான். ஒரு கேம்ல மட்டும்தான். அதே மாதிரி ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதா இருக்காது, எந்த மேட்ச் பார்க்காம நம்மள அறியாமையே நம்ம உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துவோம். அதெல்லாம் வந்து சொல்லும் போது உண்மையிலே ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்ல போய் நம்ம கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி நட்புலரி என்ற கிரவுண்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படி எல்லா ஸ்போர்ட்ஸையும் கொண்டு வந்தாரு. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பார்வையை பார்த்த தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ நாராயணன் சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ரமேஷ் ராஜு சார் வந்து தமிழ்நாடு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் உடல்நல
குறைவா இருந்து தேடி வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாங்க சார். அனைவருக்கும் இணைய நட்புலகின் வணக்கம். இன்றைய செஷன் திரு ஆண்டனி சார் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். பவர் ஆஃப் இமேஜினேஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீலிங்ஸ், அந்த திரு விராட் கோலி அவர்களோட எண்ண ஓட்டங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருந்தாலும் ஆனால் அவரோட 6 மாதத்துக்கு அப்புறம் அடிலைட்டில் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு. எதனால் அப்படின்னா அவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர். அதனால் வந்து அவரோட எண்ணங்கள் எல்லாம் வருங்காலத்தில் மேட்ச்சில் நம்ம எப்படி விளையாட போகிறோம் என்ன இது அப்படின்ற அந்த தாட்டில் தான் இருந்துச்சு. அந்த பாகிஸ்தான் மேட்ச் ஆகட்டும், அந்த ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் நின்று இந்தியாவுக்காக வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு அன்னைக்கு. ஸோ அவ்வளோ அக்ரெசிவாக இருப்பார். ஆனாலும் அந்த பாகிஸ்தான் வீரர்களோட வந்து நட்பு பாராட்டுவார். ஸோ நல்லா விளையாண்டா அந்த கிரிக்கெட் வீரர்கள் வந்து தன்னோட பேட்டை வந்து பரிசாக கொடுப்பாரு. ஸோ அதுதான் விராட் கோலி. ஆனால் அந்த விஷயம் வந்து சூரியகுமார் யாதவ்கிட்ட வந்து இல்லாத, அவர் இந்தியா மேலே அளவுக்கு அதிகமான தேசப்பட்டு இருந்ததுனால தான் அவர் வந்து கை குலுக்கல, அதேமாரி அந்த கப்பு வாங்கலை அப்படின்றது என்னோட எண்ண ஓட்டங்கள். அதேமாரி நம்ம உசேன் போல்ட் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து 2011 அந்த சவுத் கொரியா நடந்த மேட்ச்சில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்கு 4 வருஷம் வந்து விடாமல் வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, உசைன் போல்ட்டும் யோஹன் பிளேக் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சுற்றுலாம் அவர் நல்லா பண்ணிவிட்டு ஃபைனலில் வந்து அவர் ஃபால்ஸ் பண்ணிவிடுவார். ஸோ அதனால் அவர் அப்படியே கிரவுண்ட் விட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ உசைன் போல்ட்டில் எப்படி வந்து ஜமைக்கா ஜெயிக்க போகுதுன்ட்டு. ஆனாலும் அவரோட கூட இருந்த அடுத்த அத்லெட் யோஹன் பிளேக் வந்து பார்த்தீங்கன்னா உசைன் போல்ட் இருந்த இடத்துல அவர் ஓடி கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் அவர் வந்து எப்போவுமே உசைன் போல்ட் பண்ணதில்லை. ஸோ அடுத்தடுத்து நடந்த எல்லாத்துலேயும் அவர் தான் வந்து வின்னர். அதேமாரி உங்களோட மகளோட விஷயத்த சொன்னப்பையும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக, ஏன்னா நம்மளுடைய நண்பர்களை தான் வந்து எப்போவுமே நம்மளை ஊக்கப்படுத்துவாங்க ஒரு விஷயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஊக்கப்படுத்தும் போது உங்கள் பொண்ணு மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் என்னை உடல்நல சரியில்லப்போ எனக்கு வாழ்த்துக்களுக்குரிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரமேஷ் சார்ஜி சார். நீங்கள் உடல்நலம் தேடி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நற்புலர் குடும்பம் அனைவருடைய பிரார்த்தனைகளும் உங்களுக்காக இருந்தது அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். லோகநாதன் ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நற்புலர் காலை வணக்கம். நம்ம அன்டோனி ராஜன் சார் எப்பவுமே ரொம்ப தெளிவாக தான் சொல்லுவார். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி வித்தியாசமாக சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். மில்டன் சார் சொன்னாப்படியே அந்த கிரவுண்ட்லே பெரிய கிரவுண்டில் தான் நம்ம இருந்தோம். இந்த அரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. ஆனால் ஒரு 3 பக்கத்துக்கு நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் தூத்துக்குடியில் போயிட்டு அந்த உச்சி வெயிலில் அவங்க குழந்தை போயிட்டு 2 பிரைஸாவது வாங்கிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த விளையாட்டில் விசித்ரா வந்து ஐலீனுக்கு வந்து ஒரு விரோதி மாதிரி பார்க்காத, ஒரு எதிரி மாதிரி பார்க்காத, அந்த கருணை உள்ளத்தோடு வந்து கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீ வா விளையாடலாம் அப்படின்னு சொன்னது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. ஒரு சின்ன பாடல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சர்வம் போடா வருவது வரட்டும் என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, என்ன நடக்காதது. தேங்க்யூ ஐயா. நன்றி 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 ஐயா. நன்றிங்க. அருமையான ரொம்ப ஐயாவுக்கு கோடானு கோடி நன்றி. தேங்க்யூ சார். நல்ல ஒரு பாடலோட ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நன்றி. அடுத்து அருணகிரி சார், நீங்க பேசணும். குட் மார்னிங் நட்புலாரி. குட் மார்னிங் அந்தோனி சார். உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். எப்போ வந்தாலுமே நீங்கள் உங்களுடைய ஓன் மெசேஜை வந்து இந்த செஷனோட தலைப்பை ஒட்டி சொல்கிற விதம் வந்து ரொம்ப சிறப்பு. இந்திய வீரர்கள் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா கோப்பையை வாங்க மறுத்தேன். அதோட நான் வந்து ஒரு தகவலை சேர்த்து சொல்கிறேன். 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸில் ஜெஸ்ஸி ஓம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அத்லெட் வாஸ் ஹெல்ப்டு பை ஜெர்மன் ரைவன் லஸ் லாங் அப்படின்ற ஒரு டூரிங் த லாங் ஜம்ப், டிஸ்பைட் பீயிங் எ எனிமீஸ் பை நேஷனாலிட்டி. 2 நாடும் வந்து விரோத நாடு, ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சிம்பிள் ஆஃப் பியூர் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஏன் 1998 பிபா வேர்ல்டு கப்பில் கூட ஈரானும் யுஎஸும் வந்து
ரொம்ப அவங்களுடைய ரிலேஷன் எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எக்ஸ்சேஞ்சு ஃப்ளவர்ஸ் அது வந்து பிஃபோர் தட் மேட்ச் என்ன மெசேஜ் கொடுக்குது இந்த வேர்ல்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் கேன் பிகின் வித் ஏ ஹேண்ட் ஷேக். அந்த இது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ உங்களுடைய குழந்தை வந்து நல்லா விளையாடி மேலும் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள் சார். நட்புலரிக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சார். இங்கே வார்த்தைகள் சார், அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வேறு சார் நீங்க அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம், நல்வாழ்வு. நமது அன்பு சகோதரர் அவர்களின் புதல்வி ஐலின் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வீராங்கனையாக மலருவதற்கு நாம் அனைவரின் இதயபூர்வமான வாழ்த்துக்களை காணிக்கையாக்குவோம், வாழ்த்துவோம். அதுல அந்த 2வது போட்டியில கீழே விழுந்து அடிபட்டு ரொம்ப குற்ற உணர்வோட அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய எதனால அந்த 2வது போட்டியில கலந்துகிட்டதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த காரணம் தான். இவர் மிரட்டியோ, அவங்க அம்மாவே வந்து இவருடைய துணைவியாரே வந்து மிரட்டியோ, கட்டாயம் கலந்துக்கணும் நீ போடி, இதெல்லாம் பெருசாடி போடி அப்படின்னு சொல்லியோ இல்லாம, தன்னுடைய சக சகோதரி நண்பி வந்து அப்படி கூப்பிட்டதுனால போய் கலந்துகிட்டு, அதுல வந்து முதல் பரிசு வரல, 2வது பரிசு தான் வந்ததுன்னு. பரிசு முக்கியமல்ல, கலந்துகிட்ட அந்த இது இருக்கு இல்லையா, அதை எண்ணி பாருங்க. அங்கதான் இவர் வந்து சக மனித உணர்வுங்கிறார். இந்த மாதம், இந்த வரப்போற மாதம், இந்த மாதம் இல்ல, 28ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ல இருந்து டிசம்பர் 28 வரைக்கும் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பை எங்க நடக்க போகுது? இந்தியாவுல எங்க நடக்க போகுது? ரொம்ப தேசபக்தியா நான் சொன்னேன்னா, எங்க தமிழ்நாட்டுலப்பா, சென்னையிலையும் மதுரையிலையும் அப்படின்னு சொல்றதுல, இதுல என்னன்னா, இந்த போட்டியில் கலந்து கொள்ள போவதில்லை என்று ஒரு நாடு அறிவித்திருக்கிறது. அந்த நாடை நான் அப்படி குற்றம் சுமத்துறப்ப, இந்த இருக்கு என் கையில அந்த பேப்பர் இருக்கு, அந்த நாட்டினுடைய பெயரை நான் சொல்லாம தான் சொல்றேன். என்ன காரணம் நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த போட்டியில நாங்க கலந்து கொள்ள போவதில்லைன்னு ஒரு நாடு அறிவிச்சிருக்கு. சரி, பிறரை குற்றம் சுமத்துகின்ற பொழுது, ஒரு விரலால் குற்றம் சுமத்துகின்ற பொழுது 4 விரல்கள் உன்னை நோக்கி இருக்கிறது என்பதை கவனி என்று ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு நாடு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த உலகம் மாதிரி நடக்கிறதுல எல்லா நாடும் கலந்துக்கிறதுல இந்த நாடு கலந்துக்கிட்டுனா நாங்க கலந்துக்குவோம். ஆனா தனியா இந்த நாடு மட்டும் கலந்துக்கிறதா இருந்ததுன்னா அந்த போட்டியில நாங்க கலந்துக்க மாட்டோம்னு இன்னொரு நாடு அறிவிச்சிருக்கு. ஆக 2 நாடுகள் இப்படி. நல்லா இதுல ஒரு பெரிய உண்மையை யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த அறிவிச்சது இல்லையா, இதுல நாங்க கலந்துக்கு போகிறது இல்லைன்னு நாடு, அதுக்கு உண்மையான காரணம் வேற இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 15 பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க ஜூனியர் ஹாக்கியில கலந்துக்கணும்னு. அதுல ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத நோய் காரணமா 8 பேருக்கு அந்த நோயில அஃபெக்ட் ஆகி இருக்காங்க. அதனால ஆகா இந்த சூழ்நிலையில கலந்துக்க முடியாதேன்னு இப்படி காரணங்கள் தவிர்க்க முடியாத இருந்து கலந்துக்கலைன்னா, ஆனா இங்க சொன்ன மேனிஃபெஸ்டேஷன், இமேஜினேஷன், எல்லாம் பேட்ரியாட்டிசம் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல என்னன்னா வெறும் வெறுப்புகள், அதுல வந்து அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பான்னு தெரியல. இது என்னத்த செய்ய போறோம் நம்ம? ஆக இந்த சின்ன குழந்தைங்கள் மாதிரியே உணர்வோடு அங்க நிச்சயமா பேட்ரியாட்டிசம் வரும். இந்த உணர்வு, இந்த பாப்பா போய் நண்பி கூப்பிட்டதுனால ஓடுனதுனால பேட்ரியாட்டிசம் குறைஞ்சிருச்சா? நிச்சயமா வளரும். அதனால தேச உணர்வை பாலிடிக்ஸா கொண்ட புகுத்தாம ஸ்போர்ட்ஸ்ல நிச்சயம் பேட்ரியாட்டிசம் இருக்கணும். பட் பாலிடிக்ஸ் மிக்ஸ்டு பேட்ரியாட்டிசம்ங்கிற மாதிரி காமிக்காம இந்த விளையாட்டுகளில் புகுத்தணும் என்றால் உலகம் பூரா, நான் ஒரு நாட்டுக்கோ இந்த நாட்டுக்கோ அதுக்கு சொல்ல, உலக நாடுகள் விளையாட்டுங்கிறப்ப எல்லா நிலையிலையும் மகிழலாம். பாலிடிக்ஸ்ல மட்டும் மகிழாம இருந்து, பணத்துல மகிழாம இருந்து, பணத்துல தோல்வி ஏற்பட்டு இதெல்லாம் இல்லாம விளையாட்டாவே நினைக்கின்ற பொழுது நிச்சயமான மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று இது பெரிய செய்திகளை கோரிப்படுத்தி சூரிய நமது ஒளிவர் அவர்களுக்கு
அன்பான நன்றியை கூறி மிக நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும். அடிக்கடி வாருங்கள் அன்பு சகோதரரே, அமுத ஊற்றை பருகத்தாருங்கள் என்ற வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வீரசேகர் சார். நிறைய நேரம் எடுத்துக்கொண்டாலும் நிறைய உபயோகமான செய்திகளை கூறுகின்றீர்கள். நன்றி. புத்துலட்சுமி மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நற்புலரியின் காலை வணக்கம். சார், இன்னைக்கு எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸுமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கடைசியாக அந்த டச்சிங் இது வந்து என் பொண்ணோட அந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது, அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஒரு தந்தையினுடைய தோல்ல வந்து அவள் அழுது அவளுடைய இதை காமிக்க, தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியாத அந்த இதை வந்து அரை மணி நேரம் தேம்பி தேம்பி அழுது அவங்களால தேற்ற முடியவே இல்லைங்கிற அந்த சூழ்நிலையில கூட அவ ஃப்ரெண்டு வந்து சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, இப்ப விளையாட போலாமான்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அவருடைய மனம் மாற்றுறது வருது. ஸோ இது எப்படின்னா, எல்லாருக்குமே வந்து பெற்றவர்களுடைய அன்புதான் வந்து விலை மதிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த அன்பையும் தாண்டி அந்த விளையாட்டுன்னு வரும்போது அந்த குழந்தை வந்து அழகா அந்த என்ன சொல்றது, அந்த விளையாட்டுத்தோட இதோட அந்த ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் அவள் மனசு மாறுதுல்ல. சோ இதுல அந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட இதை பார்க்கணும். இந்த குழந்தையும் வந்து டக்குன்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டான உடனே மாறுதுன்னா, அந்த விளையாட்டை எவ்வளவு அழகா விளையாட்டாவே பார்த்து அது ரசிச்சு அந்த இது பண்ணிருக்கா. அந்த கூப்பிட்ட பொண்ணும் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், இவ தோத்துட்டான்னு அந்த ஒரு ஆணவத்துல இல்லாம எவ்வளவு அழகா வந்து அந்த குழந்தைத்தனத்தோட அந்த உண்மையே இந்த டாபிக் 1 மாசம் நம்ம பேசின மொத்த டாபிக்கோட ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிளா நான் இந்த ஈவெண்ட்டை பாக்குறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் ஆஃப் அஸ். அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். அருமையான ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தாமோதரன் சார், நீங்க பேசலாம். ஆக்சுவலி இன்னைக்கு நான் திருப்பூர் போற மாதிரி இருந்தது. சார் தாமோதரன் சார் மீட் பண்ற மாதிரி புயல் காரணமாக அந்த பள்ளியில இந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆனதுனால போக முடியல. நெக்ஸ்ட் வீக் போறேன். வாங்க தாமோதரன் சார். நண்பர்களுக்கு காலை இனிய வணக்கம். ஆனால் இன்று உண்மையிலேயே நான் எதிர்பார்த்திருந்தது உங்கள் இருவரையும் நான் இன்று சந்திப்பேன். ஆனால் புயல் நம்மளை தடுத்து விட்டது. புயல் புயலாகவே சென்று விட்டது, ஏமாற்றி விட்டது. அது நம்மை ஏமாற்றியதா இல்லை நாட்டை ஏமாற்றியதா தெரியவில்லை. அது சிறப்பு. இருந்தாலும் சந்திப்போம் சார். நீண்ட நாள் இல்லை, குறுகிய நாளில் சந்திப்போம். ஆண்டனி சார், நன்றி சார். ஆண்டனி சார், ஒவ்வொருவரையும் சிறப்பாக நீங்கள் அறிமுகப்படுத்தி அவருடைய வாழ்க்கை வரலாறை கூறியது மிகவும் சிறப்பு சார். உங்களுடைய மகள் மேலும் மேலும் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ல உயர்ந்து அவர்களும் முதன்மையாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நாட்டுப்பற்று உண்மையிலேயே குழந்தைகளிடம் விளையாட்டைத்தான் முதன்மையாக வைக்க வேண்டும் என்றில்லை, உடன் நாட்டுப்பற்றையும் அவர்களுக்கு வளர்த்தால் இந்த பெரிய ஒரு நிகழ்ச்சியில் நடந்த அந்த பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட அவமானம் நம்ம நாட்டுக்கு ஒரு உயர்வை தந்ததை தவிர அதை நாட்டுப்பற்றை மிகவும் உயர்த்தி காட்டியதற்கு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் டே ரொம்ப சிறப்பாக அந்த வீரர்கள் நமக்கு எடுத்துக்கூறியது மிகவும் சிறப்பாக அமைந்தது. அதை எடுத்துக்கூறிய ஆண்டனி சார் அவர்களுக்கு அவருடைய மகள் மேலும் மேலும் அந்த போட்டியில் சிறப்பாக விளையாடி அவர்கள் நமது தமிழ்நாட்டுக்கு வெற்றியை ஈட்டுத்தர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அருமையான எலாபரேட்டட் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. நன்றி. ஃபீட்பேக் கொடுக்கணுமா?